மஞ்சாடி காட்டுல ஒரு கிழட்டு சிங்கராஜா இருந்தது. ஒரு நாள் அது தன்னோட குகைக்கு முன்னாடி ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு சிறுத்தை மந்திரி அது கிட்ட வந்துச்சு. மகாராஜா, உங்களுக்காக நான் அந்த காடு முழுக்கவும் சுத்திட்டு வந்துட்டேன். அங்க ஒரு மான் கிடைச்சது. அப்ப அது எங்க இருக்கு? மான், அத கொண்டு வா, நான் இப்ப ரொம்ப பசியில இருக்கேன். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு. ஆமா மந்திரி, இன்னைக்கு நாள் முழுக்க நான் இததான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுது. எனக்கு எனக்கு என்னோட இளமை திரும்ப வேணும் மந்திரி. மகாராஜா, கவலைப்படாதீங்க. என்கிட்ட அப்படி ஒரு வைத்தியர் இருக்காரு. உங்களுடைய இந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பாரு. உங்களோட இளமையை திரும்ப கொண்டு வரதுக்கு அவர் உதவியும் செய்வாரு. நான் அவரை கூட்டிக்கிட்டு வரேன். ஓ, நிஜமாவா சொல்ற? அப்ப அவரை சீக்கிரமா கூட்டிட்டு வா. என்னோட கர்ஜனையில பல பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு. சரி, நான் அவரை உடனே கூட்டிக்கிட்டு வரேன் மகாராஜா. இந்த கேட்டு சிங்கத்துக்காக வேலை செஞ்சு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இது மானோட கறியை தான் சாப்பிடுது. இதோட இளமையை நான் திரும்ப கொண்டு வரணுமா? அப்பதான் எனக்கும் நிம்மதி கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே சிறுத்தை வைத்தியர் நரிய பார்க்க போச்சு. ஹேய் கழுதையே, போய் எனக்கு இலைகளை கொண்டு வா. ஐயோ வைத்தியரே, நான் ஒன்னும் கழுதை கிடையாது, நான் கரடி. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே? அப்பதான் கரடி தூரத்துல சிறுத்தை வர்றத பாத்துச்சு. இங்க பாருங்க வைத்தியரே, அங்க பாருங்க, யாரு வராங்கன்னு பாருங்க. உனக்கு என்ன கண்ணு குருடா? அவர் உண்மையிலேயே சிறுத்தை மந்திரி. நம்ம ராஜ்யத்தோட மந்திரி இங்க வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? வணக்கம் வைத்தியரே, நான் என்னன்னு சொல்றது உங்ககிட்ட? நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். அப்படியா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும், ராஜா சிங்கத்துக்கு வயசாகிட்டு போகுது. ஆஹா, தெரியும். வைத்தியரே, இந்த மூலிகையிலேயே நான் என்ன பண்றது? அத அரைச்சி அப்படியே மூஞ்சில போட்டுக்க. முட்டாள் கழுதியே, கொஞ்சம் தள்ளி போ. வைத்தியரே, ராஜா சிங்கம் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அவரு மான் கறியை மட்டும் தான் சாப்பிடுறாரு. அப்புறம் நான் மான தேடி தேடி ரொம்ப நொந்து போயிட்டேன். என்னப்பா இது? உங்ககிட்ட என்ன யோசனை இருக்கு? நான் என்ன பண்ணணும்? ஐயோ வைத்தியரே, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, அவர் அப்படியே இளமையா இருக்கிறதுக்கு ஏதாவது உங்களால மருந்து கொடுக்க முடியுமா? அச்சோ, இது என்ன கொடுமை? இதனால என் வாழ்க்கைய ஆபத்தாயிடுமே. அட நீங்க வேற, நான் என்ன ராஜாவை பாக்கிறதுக்கு ஓடுறேன்னா என்ன? சொல்லுங்க, நான் அவருக்கு வேலை செஞ்சு ரொம்ப நொந்து போயிட்டேன். அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தணும் வைத்தியரே. சிறுத்தையோட நிலைமையை யோசிச்சுட்டு வைத்தியர் நரி தன்னோட சுயநலத்துக்காக ஒரு தந்திரத்தை பண்ணுச்சு. சரி, நீங்க இங்க இருந்து போங்க. நான் ராஜா சிங்கத்தை கொஞ்சம் இளமையாக்கிடுறேன். இப்போதைக்கு இது போதும்ல. நன்றி வைத்தியரே. வைத்தியரே, இது எரியுது. நீ என்னையா காரியம் பண்ணிருக்க? மூலிகை இலைய அரைச்சு உன் முகத்துல போட்டுக்கிட்டியா? நீங்க தானே அப்படி செய்ய சொல்லி சொன்னீங்க. அட கடவுளே. சரி, சீக்கிரமா கிளம்பு. நாம போய் ராஜா சிங்கத்தை பார்க்கணும். ராஜா சிங்கமும் சிறுத்தையும் வைத்தியர் நரிக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாங்க. மந்திரியாரே, எங்க வைத்தியரை காணோம். கொஞ்ச நேரம் காத்துட்டு இருப்போம் ராஜா. வைத்தியர் நேரம் மருந்து கொண்டுகிட்டு வந்துட்டு இருப்பாரு. மகாராஜா, அதோ அவரே வந்துகிட்டு இருக்காரு. வணக்கம் ராஜா அவர்களே. வணக்கம். இந்த பிராணி யாரு? நல்லது ராஜா அவர்களே, இவரே என்னோட உதவியாளர் கழுதை. கரடி. அதான் கரடி. பயங்கரமா இருக்கான். கொஞ்சம் பயங்கரமா இருப்பான். ஆனா இவன் ரொம்ப உழைப்பாளி. தேன் எவ்வளவு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுருவான். ஆனா மறக்காம உதவி செய்வான். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? இல்லன்னா காயம், கீழே விழுந்துட்டீங்களா? இல்லன்னா யாராவது உங்களை அடிச்சாங்களா?
அச்சோ, உங்க கண்கள் ரொம்ப பலவீனமா இருக்கே. நிஜமாவா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. இது யானை மாமிசத்தோட மருந்து. காலையில மத்தியானம் சாயந்தரம் எடுத்துக்கோங்க. இது மானோட எண்ணெய். இத காலையில மத்தியானம் சாயந்தரம் தடவிக்கோங்க. மகாராஜா, இந்த மருந்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தணும். அப்புறம் சின்ன சின்ன மிருகங்களை மட்டும் சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு எலி, முயல், பல்லி. முக்கியமான விஷயம், உங்களுக்கான உணவை நீங்களே வேட்டையாடி சாப்பிடணும், புரியுதா? இத நீங்க மறக்க கூடாது. அப்படி ஒருவேளை இது எல்லாத்தையும் நான் ஒழுங்கா பண்ணுனா மறுபடியும் நான் இளமையாக முடியுமா? கண்டிப்பா நீங்க குணமாயிடுவீங்க. நரி சொல்றத கேட்டுட்டு ராஜா சிங்கம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது இளமையா இருக்கணும்ன்ற விஷயத்தை யோசிச்சு வைத்தியர் நரிக்கு நிறைய பரிசுகளை கொடுத்துச்சு. ஒரு சமயத்துல நரி சொல்லுச்சு, ஐயா மகாராஜா, இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதை வேட்டையாடினாலும் அதுல பாதி உணவை ஒரு வயசானவருக்கு நீங்க கொடுக்கணும். அந்த வயசான மிருகம் மந்தார மலையில ஒரு அரச மரத்துக்கு அடியில உக்காந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி வேற யாராவது இருப்பாங்களா? அவரு கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருப்பாரு. நீங்க பாதி உணவை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யும். வைத்தியர் நரி சொல்றத கேட்டுட்டு ராஜா சிங்கம் தன்னோட சோர்வை மறந்துட்டு சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சுது. மலைக்கு மேல இருக்கிற அரச மரத்துக்கு அடியில ராஜா சிங்கம் போனாரு. அங்க ஒரு வயசான நரிய ராஜா சிங்கம் பார்த்தாரு. ஓஹோ, எனக்கு அதிர்ஷ்டம்தான், ஒரு வயசான நரி இங்க இருக்கு. வயசான நரியே, இத நீ எடுத்துக்க. நாளைக்கு இதே சமயம் நீ இங்க இருந்தேன்னா உனக்கு நான் உணவு கொண்டு வரேன். எனக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, அதனாலதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜா, நீங்க ஒரு மகான். ஐயோ முட்டாள் ராஜா, தினமும் இப்படியே நடந்துச்சுன்னா தினமும் எனக்கு விருந்துதான். இப்படி யோசிச்சுக்கிட்டே சிங்கராஜா ரொம்ப சந்தோஷத்துல திரும்பி போச்சு. அப்புறம் இதுவே அதோட பழக்கமாவும் ஆச்சு. தினமும் மதிய சமயத்துல நரி ராஜாவோட வரவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தினமும் சிங்கத்தோட இந்த வேலையால சின்ன சின்ன மிருகங்கள் சிங்கத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அப்புறம் இதே போல ஒரு நாள், இப்போ நம்ம என்ன பண்றது? நம்மளோட இனமே காலி ஆயிடுமே. இதுக்கு நாம ஒரு வழியை யோசிக்கணும். எந்த வழிய? காட்டை விட்டு கிராமத்துக்கு போனா அங்க இருக்க மக்கள் நம்மள பிடிப்பாங்க. இங்க இருந்தா சிங்கம் நம்மள பிடிக்கும். அதுவும் உண்மைதான். காட்டுல நிறைய காவல்காரங்க இருக்காங்க. நாம எங்கேயும் போக முடியாது. நாம பிறந்தது இப்படி சாகறதுக்காக தானா? இல்ல, ஆனா நம்மளால என்னதான் செய்ய முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் வைத்தியர் நரிதான். இதான் விஷயம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வைத்தியரோட உதவியாளர் கரடி ஒன்னா நபர் முட்டாள். அது மட்டும் இல்ல, அதுக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். நாம ஏன் நமக்காக அதை பயன்படுத்திக்க கூடாது? நல்ல விஷயம், வாங்க கூடவே தேன் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவங்க சமூகத்துல இருந்து ஒரு எலியும் ஒரு முயலும் கரடிய தேடி போச்சுங்க. ஓ, கரடி அண்ணன். யார் நீங்க? எனக்கு உங்களை தெரியாதே. நாங்க உன்னை பார்க்கதான் வந்திருக்கோம். என்னையா? ஆனா எதுக்காக? நீ இந்த காட்டுக்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி. அதனால நாங்க உனக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? எந்த மாதிரியான பரிசு? தேனு. தேனை பார்த்ததும் கரடி அதை வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சது. கரடி என்ன, நீங்க எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். ஓஹோ, விஷயம் இப்படியும் போகுதா? அப்ப நீ எங்களுக்கு உதவி செஞ்சினா உனக்கு இன்னும் நிறைய தேன் கொண்டு வருவோம். ஆஹா, அப்படின்னா நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். சரி வாங்க, நம்ம ராஜா சிங்கத்தை பார்த்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லுவோம். கரடி முயல் எலிங்க உண்மையாவே பயந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க சிங்கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. ராஜா சிங்கம், நீங்க ஒரு முட்டாள்.
நீ என்ன சொன்ன? நாங்க என்ன சொல்ல வரோம்னா அந்த பொய்க்கார நரி சொன்னதை கேட்டு நீங்க முட்டாளாயிட்டீங்க. இது உண்மைதான் ராஜா சிங்கம். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்க அதை நிரூபிக்கிறோம். அப்படி நீங்க விருப்பப்பட்டா அந்த மகரந்த மலைக்கு கீழே அந்த அரச மரத்து அடியில வயசான நரிக்கிட்ட எங்களை ஒப்படைச்சிருங்க. அப்புறம் நீங்களே பாருங்க. அது வயசான நரி கிடையாது, வைத்தியர் நரி. அதுதான் உங்களை ஏமாத்தி இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே சிங்கம் எலியையும் முயலையும் வயசான நரிக்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் சிங்கம் நரி செஞ்ச வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சு. உன்னோட முட்டாள்தனமோ என்னோட புத்திசாலித்தனமோ இருக்கிறதுனால தினமும் நான் விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன நாம ஆரம்பிக்கலாமா? ஏய், இங்க கேளு. நீ நீ இந்த காட்டு ராஜாவே நீ ஏமாத்தி இருக்க. அது உனக்கு தெரியுமா? அச்சோ மகாராஜா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இந்த காட்டை விட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன தயவு காட்டுங்க. மகாராஜா, ஒரு விஷயத்தை கவனத்துல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வயசாக தான் செய்யும். ஆனா மனசு சக்தியா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஒரு சமயம் ஒரு காட்டுல வயசான சிங்கம் ஒண்ணு இரைய தேடி நடந்துகிட்டு இருந்துச்சு. அட, ஒரு முயல். இப்ப இவனை பிடிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் பசி அடங்கும். ஆஹா, இத பிடிச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ தப்பிச்சு ஓடிட்டானே. நான் ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டேன். அம்மா, இந்த பசி மயக்கத்துல நிக்க கூட முடியல. இப்ப என்னதான் பண்றது? அப்போ கொஞ்ச தூரத்துல மரத்துக்கு அடியில இருந்த பழம் சாப்பிடுற ஒரு அணில சிங்கம் பார்த்துச்சு. ஒன்னு மிஸ் ஆனா ரெண்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முயல் போனா என்ன, அணில் கிடைச்சிருக்கல, சாப்பிடலாம். ஐயா, பல்லு போன வாயால கடிச்சதுல ரொம்ப வலிக்குது, தாங்க முடியலையே. அந்த அணிலும் ஓடி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது சாப்பிடணும். இது போல ஒரு 10 அணில் கிடைச்சா நம்ம பசியை அடங்கிடும். ஒன்று தான் கிடைச்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது யானை பசிக்கு கிடைச்ச சோளப்பொரி மாதிரி. முயல் தான் கிடைக்கலையேன்னு பார்த்தா அணிலும் தப்பிச்சு போயிடுச்சு. ஏதோ மிச்சம் மீதி இருந்த பல்லும் போச்சு. பாவம், அந்த வயசான சிங்கம் அந்த அணில கூட பிடிக்க முடியாம போனதால அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். காட்டுல இருக்கிற எந்த ஒரு மிருகத்துக்கும் இந்த பழைய ராஜா கிட்ட அன்பு இல்ல போல இருக்கு. இல்லைன்னா அவங்க சந்தோஷத்தோட என் முன்னால வந்து நின்றுக்கலாம்ல. இனிமே அதை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி ரொம்ப வருத்தத்தோட நடந்து போகும்போது காலியா கிடக்கிற ஒரு குகை சிங்கத்தோட கண்ணில் பட்டது. இந்த குகைக்குள்ள கொஞ்ச நேரம் போய் நம்ம ஓய்வு எடுக்கலாம். சாயங்காலம் ஆனதும் இதுல தங்கி இருக்கிற மிருகம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை வேட்டையாடி சாப்பிட வேண்டியதுதான். ஐடியா ஐடியா ஐடியா, சூப்பர் ஐடியா. கூடிய சீக்கிரமே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் நரியார, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அப்படின்னா சரி, நான் நாளைக்கு காலையிலேயே உன்னை சந்திக்க வந்துடுறேன். ஏ நண்பா, கொஞ்சம் நில்ல. என்னாச்சு? என்ன விஷயம்? இத பாத்தியா நீ? இந்த கால் தடத்தை பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமா. உன்னோட இந்த குகைக்குள்ள வேற எவனோ ஒருத்தன் பிரவேசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது யாருன்னு ஒரு கை பார்த்துடலாமா? ஆனா யாரா இருக்குன்னு தெரியலையே. ஆனா யாருன்னு தெரியாம உள்ள போய் பெரிய விலங்கா இருந்து நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ஆபத்தாயிடுமேப்பா. ஐயோ, இப்ப அதை எப்படி வெளியில துரத்துறது? நீ ஒன்னும் பயப்படாத நண்பா, நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன். தந்திரக்காரனான அந்த நரி உடனடியே ஒரு தந்திரத்தை செயல்படுத்தலான்னு முடிவு பண்ணான். அவன் குகைக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய பிரியமான இந்த குகையே, நீ நல்லா இருக்கிறியா? ஆனா குகைக்கு உள்ளே இருந்த சிங்கத்துக்கு இந்த சத்தத்தை கேட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நரிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இவன் எதுக்கு உயிரே இல்லாத இந்த குகையை பார்த்து நலமானு கேக்குறான்? ஏ குகையே, என்ன நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிற? காலையில கூட நீ என்கிட்ட நல்லா பேசுனியே. மறுபடியும் அந்த நரி குகையோட பேசிக்கிட்டு இருக்கானே. அப்படின்னா இது பேசுற மாதிரி குகையோ? அப்போ குகைக்கு பதிலா நம்மளே பதில் சொல்லிட வேண்டியதுதான். நான் இப்ப நலமா தான் இருக்கேன், பரமசுகா. நீ உள்ள வந்து விசாரிச்சுட்டு போ, நம்ம உள்ள உக்காந்து பேசலாம். கரடி நண்பா, இப்ப உனக்கு விஷயம் புரியுதா? உள்ள ஒரு சிங்கம் தான் இருக்குது. கவலையை விடு, நீ ஏன் கூட வந்திருப்பா. இன்னைக்கு ராத்திரி நீ ஏன் கூடவே தங்கிக்கோ, அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். அப்படி கரடியும் நரியும் அந்த சிங்கத்தோட கண்ணுல படாம தப்பிச்சிட்டாங்க. அந்த சிங்கத்துக்கு எதுவும் சாப்பிட கிடைக்கவே இல்லை. அடடா, யாரப்பா இது? ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்ட பந்தயத்துல முயலை தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா? சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல? எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்ட பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது? இப்பவா? ஆமா, இப்பதான். முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நான் இந்த ஆமைய தனியா தனியா இல்ல அது தனியா இது பாராட்டலாம் இல்லையா? அதான் சொன்னேன். வேணாம் வேணாம், உன்னோட எந்த கோல்மால் வேலையும் என்கிட்ட செட் ஆகாது. இங்க பாரு ஆமை, இது அந்த நரியோட ஏதோ ஒரு கோல்மால் வேலைதான். வா, நம்ம போலாம். என்னடா இது, நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமையை பிடிச்சி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்றும் சரி வரல. ஆமா, அன்னைக்கு நடந்த ஓட்டப்பந்தயத்துல நீ என்ன தோக்கடிச்சல்ல, அதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல இறங்கி நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. உன்னை நான் தோக்கடிச்ச கதை இருக்குல்ல, இந்த நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னா பாரேன். என்னது? அப்படியா? என்னால ஊரு உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான். அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சுல்ல. அகங்காரம் இல்லைன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. ஆமா, அங்க பாரு, ஒரு சிங்கம் வருது. அச்சச்சோ, சிங்கம் நம்மளை பாத்திருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பதிலா அவன் தான் நம்மளை ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ
இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க. சிங்கம் உன்னை பிடிச்சி தின்னுடும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். ஆமா. இப்ப இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எதுக்கு எப்படியோ இன்னைக்கு இறங்க ஓடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டே முயல், இன்னைக்கு என்னுடைய இறை நீதான். இது நல்லா இருக்கே. சிங்கம் அண்ணனுக்காக ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? ஏன், என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாரதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன். இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது, மானா? எங்க? அந்த மான் ஓடி போகாம இருக்கதா நான் இந்த பாறையை தூக்கி இது மேல வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணன். மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு வாயில கெச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா, அவசரப்படாத அண்ணன். இந்த பாறையை நல்லா அழுத்தி புடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வா. இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ஐயோ, இங்க எந்த குழியையும் காணுமே. அந்த முயலுக்கு என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்துன? டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன்னை காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்னை மன்னிச்சிடு நண்பா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா. அந்த மாம்பழத்தை நம்ம பாதி பாதியே பகிர்ந்து இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அந்த கழுதை நம்ம ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுருச்சு. நம்ம பேராசியால நடந்த விஷயத்த நம்ம மறந்துடலாம். எனக்கு பசிக்குது. நான் இந்த மாமரத்தை மேல ஏறி கொஞ்சம் மாம்பழத்தை பறிச்சு போடுறேன். மரத்தை குலுக்கணும், 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 மரத்தை குலுக்கணும். எவ்வளோ மாம்பழம்!
ஒருவேளை இந்த கழுதை மட்டும் நம்மள ஏமாத்தாம இருந்திருந்தா அதுவும் நம்ம கூட சேர்ந்து இப்ப மாம்பழம் சாப்பிட்டுருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த கழுதை நம்மள ஏமாத்திடுச்சு. நாம ஏன் அதை ஏமாத்த கூடாது? ஒரு தடவையாவது அதுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அப்பதான் அது இன்னொருத்தங்க யாரையும் ஏமாத்தாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது என்னன்னு சொல்றேன். கழுத அண்ணா, நீங்க 2 பேரா? உங்க 2 பேருக்கும் மாம்பழம் கிடைச்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா இந்த நீல மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்ன? நீல மாம்பழமா? இந்த மாம்பழம் மஞ்சளா தானே இருக்கு. மஞ்சளாவா? இது நீலமா இருக்கு. என்ன உங்களால 2 வண்ணங்களுக்கு கூட வித்தியாசம் சொல்ல முடியலையா? ஒருவேளை அப்படின்னா இந்த புல்லோட வண்ணம் என்ன? இது பச்சை வண்ணம். அச்சச்சோ, இல்ல, நீலம். அநேகமா உங்க கண்ணு கேட்டு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கண்கள் ரொம்பவே நல்லா இருக்கு தெரியுமா? இதுக்கு கீழே இருக்க புல்களை கவனமா பாருங்க. இது உங்களுக்கு நீல வண்ணத்துல தெரியலையா? இப்ப பார்த்தா இது எனக்கு லேசான நீல வண்ணத்துல தான் தெரியுது. இது ஒண்ணு லேசான நீல வண்ணம் இல்ல, நல்ல நீல வண்ணம் தான். என்ன உங்களுக்கு கண்ணாடி வேணுமா? கண்ணாடிக்கெல்லாம் அவசியம் இல்ல. நீங்க இப்ப பாக்குற எல்லாமே நீல வண்ணத்துல இருக்குன்னு நீங்க நம்பினா போதும். முதல்ல எல்லாமே பச்சை வண்ணமா இருந்தது. திடீர்னு எப்படி எல்லாம் நீலமாயிடுச்சு? அதுவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல சூரிய கிரகணம் நடந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து இலைங்க, புல்லுங்க, பழங்க எல்லாமே நீல வண்ணமாயிடுச்சு. இது வாழ்க்கையோட அற்புதம்னு சொல்வாங்க. அப்படியா? இது மாயாஜாலம். ஒன்னும் பிரச்சனை இல்ல அண்ணா. இறுதியா இப்ப இயற்கை எப்படி மாறி இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? புரிஞ்சிடுச்சு நண்பர்களே. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க மனசளவுல ரொம்ப நல்லவங்க. சகோதரா, இப்ப நீங்க இந்த 2 நீல மாம்பழத்தையும் சாப்பிட விரும்புறீங்களா? இது அந்த இனிமையான மாமரத்துல இருந்து வந்த மாம்பழமா? இதுல ஒன்னு சாப்பிட்டாலே இன்னொன்னு சாப்பிட தோணுமா? ஆமா, அதனாலதான் நீங்க மாம்பழம் சாப்பிடுறீங்களான்னு நாங்க கேட்டோம். இந்தாங்க, சாப்பிடுங்க. இதே மாதிரி எனக்கு தினமும் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பச்சை புல்ல சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. பச்சை புல்லு இல்ல, நீல புல்லு. அத மறந்துடாதீங்க கழுதண்ண. நாங்க இப்படி உங்களுக்கு இது நீல புல்லுன்னு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி இப்ப நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைங்க. சரி, கண்டிப்பா. என்னன்னு? அதாவது இது நீல புல்லுன்னு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த புல்லோடைய வண்ணம் என்ன? நீலம். நீலம் நீலம், புல்லின் வண்ணம் நீலம். இது போதுமா பசங்களா? அட, புல்ல சாப்பிட்டு சலிச்சு போச்சா? அதான் இப்ப மாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நான் எதுக்கு இந்த நீல புள்ளியே சாப்பிட்டுட்டு இருக்கணும்? இந்த நீல மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீல மாம்பழமா? நீல புல்லா? அது என்ன கழுதண்ண? அதெல்லாம் நீலமாவா இருக்கு? ஐயோ, உனக்கு தெரியாதா நண்பா பாலு? சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இலைங்க, பழங்கள், புல்லுங்க எல்லாமே நீலவண்ணமா ஆயிடுச்சு. அச்சோ, இல்ல. சரி சொல்லு, இந்த புல்லு உனக்கு எந்த வண்ணத்துல தெரியுது நண்பா? அது பச்சையா இருக்கு. பச்சை இல்ல, நீலம். அட கரடி நண்பா, இந்த புல்ல கொஞ்சம் கவனமா பாரு. பாக்குறேன். இது உனக்கு நல்ல நீலவண்ணமா தெரியல? கழுத அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாம் இங்கிருந்து கிளம்புறது தான் சரியா இருக்கும். இது உனக்கு நீலவண்ணமா தெரியலையா நண்பா கரடி? நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் கழுத அண்ணன். இந்த புல்லோட வண்ணம் நீலம்தான். நான் கிளம்புறேன். 2 மரத்து மேல ஏறி நான் தேன் எடுக்கணும். சரி, அப்புறமா சந்திக்கலாம் கரடி நண்பா. இந்த மூளை இல்லாதவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாமளும் அவர் மாதிரியே ஆயிடுவோம். சரி, இந்த தடவை என்னால ஒரு நண்பனுக்காவது சொல்லித்தர முடிஞ்சது.
நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம் 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 புல்லின் வண்ணம் நீலம். அங்கேயே நில்லு. நீ ரொம்ப நேரமா இந்த பாட்டை பாடி என் முகத்துக்கு நேரா என்ன முட்டாளாக்க பாக்குறியா? நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். அதுவும் பாட்டு பாடி. எல்லா இடத்துலயும் நீலப்புல்லு இருக்கு. நீலப்புல்லா? எங்க? நீ என்னதான் சொல்ல வர? ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன். நீயே இந்த புல்ல கொஞ்சம் கவனமா பாரு. சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இந்த புல்லுங்க நீலமாயிடுச்சு. பாரு, இந்த அழகான நீல புல்ல கொஞ்சம் பாரு. எங்க? நீல புல்லு எங்க இருக்கு? எல்லாமே பச்சை வண்ணத்துல தான் இருக்கு. பச்சை இல்ல, நீலம். கழுத நண்பா, உன்னோட முட்டாள்தனத்தை நிறுத்து. இந்த பொருட்களோட வண்ணம் பச்சையா இருக்குன்னு எனக்கு தெள்ள தெளிவா தெரியுது. புரிஞ்சுதா? பச்சை இல்ல, நீலம் நீலம் நீலம். ஓ, இல்ல 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 இல்ல. இப்ப இந்த ஆளுக்கு இது பச்சை வண்ணத்துல இருக்குன்னு நான் எப்படிதான் புரிய வைப்பேன்? அட, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இந்த புல்லோடைய வண்ணம் நீலம் தான். நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல. எது சரியோ அதை தான் சொல்றேன். சரி, வா, ஒரு வேலை பண்ணலாம். நாம 2 பேரும் சிங்கராஜா கிட்ட போகலாம். அவர்கிட்டயே போய் நாம கேட்கலாம், இந்த புல்லோட வண்ணம் பச்சையா நீலமான்னு. இந்த புல்லோடைய வண்ணம் நீலந்தான் நீலந்தான் நீலந்தான். நான் மத்தவங்க யாரும் சொல்றத நம்ப தயாராவே இல்ல. மகாராஜா, இந்த கழுதைக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த புல்லோட வண்ணம் நீலம் இல்ல, பச்சைன்னு. போது, நிறுத்துங்க. புல்லு பச்சையா இருக்கு, புல்லு நீளமா இருக்கு. ரொம்ப நேரமா இதே பாட்டை பாடிட்டு இருக்கீங்க. அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற எதுவும் இல்ல. புல்லோட வண்ணம் நீளமா இல்ல, பச்சையா தான் இருக்கு. அதை தான் நான் இவர்கிட்ட சொல்ல விரும்புறேன். புல்லோடைய வண்ணம் நீளமா தான் இருக்கு. உங்க 2 பேருக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப இறுதி முடிவு நம்ம மகாராஜா சிங்கத்தோடையது. கேளுங்க சிறுத்த, நீ 6 மாசம் அமைதியா இருக்கணும். மத்த விலங்குகளோட நீ பேசவோ பழகவோ கூடாது. இது என்ன நியாயம்? இப்போ கழுதை இங்கிருந்து போகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாராஜா. தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய சண்டை ஆயிடுச்சு. அது கை கலப்பு வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா இப்போ நான் தான் ஜெயிச்சேன். நன்றி. இப்போ நான் கிளம்புறேன். நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம் 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 புல்லின் வண்ணம் நீலம். நான் உண்மையை சொன்னதுக்கு எனக்கு தண்டனையா? ஆனா அந்த கழுதை ஏதோ வளரிட்டு போகுது. அப்படியே போக விட்டுட்டீங்க. உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த புல்லோட வண்ணம் நீலம் இல்ல, பச்சைன்னு தெரியும். ஆனாலும் நீங்க எதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க? புல்லோட வண்ணம் பச்சைதான். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இது தெரியும். ஆனா உன் தண்டனைக்கான காரணம், உன்ன மாதிரி அறிவாளியான புத்திசாலியான ஒரு உயிரினம் ஒரு முட்டாள் கழுதையோட வீணா வாக்குவாதம் பண்ணி உன் உன்னதமான நேரத்தை வீணாக்கி இருக்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக நீ என்கிட்ட வந்திருக்க. என் நேரத்தையும் வீணாக்கி இருக்க. உனக்கு எதுக்கு தண்டனை கிடைச்சதுங்கிறதுக்கான காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சுதா?